அந்த காட்டுல உயரமான மரத்து மீது ஒரு எளிமையான குடிசை வீட்டுல கழுகு இருந்தது. அந்த கழுகு தான் அந்த நாட்டோடைய பறவைகள் இனத்தோடைய அரசரா வாழ்ந்து வந்தது. அவரு பார்க்கறதுக்கு முரட்டுத்தனமா இருந்தாலும் குழந்தை போல மனசு கொண்டவர். நேர்மையான முறையில அங்க வர பறவைகளுக்கெல்லாம் தீர்ப்பு வழங்கி வந்தாரு. அதனால எல்லா பறவைகளுக்கும் கழுகரசர்னா ரொம்பவே பிடிக்கும். கிளியாரி, நேத்து நம்ம புறாவோடைய தங்கச்சங்கிலி காணாம போயிடுச்சு. அத கழுகரசர்கிட்ட புறா போயிட்டு முறையிட்டது. கழுகரசரு அந்த தங்கச்சங்கிலியை இன்னைக்கே கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு. சிட்டுக்குருவியே கழுகு அரசர் பறவைகளுக்குன்னு தேவையான உதவியை உடனுக்குடனே செய்வதால தான் அவரு சிறந்த அரசரா எல்லா பறவைகளும் கருதுறாங்க. இப்படின்னு கழுகு அரசரை எண்ணி எல்லா பறவைகளும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தது. கழுகு ஆலமரத்திடம் ரொம்பவே நல்ல நண்பனா இருந்தது. ஆலமரத்தை தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தரா பார்த்தது. தனக்கு தோன்றிய சந்தேகங்களை ஆலமரத்துக்கிட்ட பேசி அது எப்போதுமே ஆலோசிக்கும். ஆலமரமும் கழுக தன்னுடைய சகோதரனா பார்த்து அதுக்கு தேவையான உதவியெல்லாம் பண்ணிட்டு வந்தது. கழுகுக்கு தன்னுடைய மனசுல சின்ன சஞ்சலம் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா கழுகுக்கு மொத்தம் 3 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க. கழுகுடைய மனைவிக்காக இறந்து போனதுனால கழுகுடைய தங்கச்சி புறா அந்த சின்ன காகங்களை வழிநடத்தி வந்தது. கழுகானது அதனுடைய முழு நேரத்தை தன்னுடைய ஆட்சியில் இருக்க பறவைகளுக்காகவே ஒதுக்கியது. இப்படியே பல வருஷ காலம் தள்ளிட்டு போயிடுச்சு. ஒரு நாள் கழுகு, என் நண்புக்கினியே ஆலமரமே, நீங்கள் நலமுடன் இருக்கிறீர்களா? என்னுடைய அன்பான கழுகாரே, உங்களுடைய ஆட்சியில் இருக்க எல்லா பறவைகளும் மகிழ்ச்சியா இருக்கும்போது நானும் நிச்சயமா மகிழ்ச்சியா தான் இருக்கேன். ஆனா ஏனோ எனக்கு உங்க முகத்தை பார்த்தா நீங்க கவலையோட இருக்கீங்கன்னு தோணுது. தங்களுக்கு ஏதாவது கவலை இருந்தா என்கிட்ட பகிர்ந்துக்குங்க. நான் நிச்சயமா அதுக்கான ஆலோசனையை உங்களுக்கு சொல்லுறேன் அப்படின்னு ஆலமரம் சொன்ன உடனே கழுகு, ஆலமரமே, எனக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க இருக்காங்க. எனக்கோ வயசாகிக்கிட்டே போகுது. எனக்கு பிறகு இந்த நாட்டை என்னுடைய 3 பிள்ளைங்க பார்த்துப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் என் முதல் பிள்ளையோ சோம்பேறியா இருக்கான். 2வது மகனோ ஏமாளியா இருக்கான். 3வது மகன் முட்டாளா இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவங்க மூவருமே ஒருத்தருக்கொருவர் ஒற்றுமையாவே இல்லை. இவங்களை நம்பி நான் இந்த ராஜ்யத்தை யார்கிட்ட ஒப்படைக்கிறது? என்னுடைய பறவை இனத்தை யார் எனக்கு பிறகு வழி நடத்துவாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலை. அதனால் நான் மற்ற பறவைகளை கூப்பிட்டு ஒரு போட்டி வச்சு அதில் சிறந்தவங்களுக்கு அரசர் பதவி கொடுக்கலான்னு இருக்கேன். தங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கழுகு சொன்ன உடனே அதுக்கு ஆலமரம், என்னுடைய அன்பான கழுகாரே, என் மனசுக்கு பட்ட ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு ஆலமரம் கழுகு கிட்ட சொல்ல ஆரம்பிச்சது. அன்பான கழுகாரே, உங்களுடைய முக்கால்வாசி நேரத்தை உங்களுடைய பறவை இனத்துக்காகவே நீங்கள் செலவழிச்சிட்டீங்க. நீங்கள் அரசராக இருந்தாலும் ஒரு தந்தைன்ற விஷயத்த மறந்துட்டீங்க. அதனால் உங்களால் உங்கள் பிள்ளைங்க கிட்ட இருக்க பல விஷயத்த கண்டு கொள்ளவே முடியலை. அவங்களுடைய குறைகளை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்களுடைய பெரிய மகன் ஒரு சோம்பேறியாக இருந்தாலும் அவன் ரொம்பவே புத்திசாலியும் கூட. உங்களுடைய 2வது மகன் ஏமாளியாக இருந்தாலும் ரொம்பவே தைரியசாலியும் கூட. உங்களுடைய 3வது மகன் முட்டாளா இருந்தாலும் அவன் ரொம்பவே சுறுசுறுப்பானவன். இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் நிறைகளும் இருக்கு, குறைகளும் இருக்கு. அதே போல தான் உங்களுடைய 3 மகன்களும். அவங்களுடைய குறைகளை மட்டும்தான் நீங்கள் கண்டு இருக்கீங்க. நிறைகளை நீங்கள் இதுவரை பார்த்ததில்லை. நான் அந்த விஷயத்த பல முறை பார்த்துருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்துரைக்கிறேன் அப்படின்னு ஆலமரம் சொன்ன உடனே அதுக்கு கழுகு, ஆலமரமே, நீங்கள் சொன்னது உன்னதமான விஷயந்தான். நீங்கள் சொன்ன கருத்தை நான் நிச்சயமாக என்னுடைய கருத்தில் எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்குது. அவங்க 3 பேருமே ஒற்றுமையாக இருந்தால் தானே 3 பேரும் ஒன்றா இந்த பறவைகள் இனத்தை வழி நடத்த முடியும். எனக்கு பிறகு இந்த செல்வங்களையும் இந்த அரசாங்கத்தையும் அவங்க பாதுகாக்க முடியும் அப்படின்னு கழுகு சொன்ன உடனே அதுக்கு ஆலமரம், அன்பான கழுகாரே, நீங்கள் இன்னும் ஒரு அரசராக தான் சிந்திக்கிறீங்க. நீங்கள் ஒரு தந்தையும் கூட. உங்களுடைய மகன்களுக்கு தேவையான அறிவுரையை நீங்கள் வழங்கி பாருங்க. அவங்க மாறுறதுக்கு பல விதங்களில் அது உதவியாக இருக்கும் அப்படின்னு ஆலமரம் கழுகுக்கு ஒரு ஆலோசனையை சொன்னது. கழுகும் அதை கேட்டுக்கிட்டு அதனுடைய அரண்மனைக்கு போனது. கழுகு அதனுடைய 3 மகன்களையும் அரசவைக்கு அழைச்சது. என்னுடைய 3 அன்பான மகன்களே,
நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். நீங்கள் அதை பதற்றப்படாமல் அந்த விஷயத்த நீங்கள் எடுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு கழுகு காகங்கள் கிட்ட பேச ஆரம்பித்தது. அன்பு புதல்வர்களே, எனக்கு உடல்நிலை நாளுக்கு நாள் ரொம்பவே மோசமாகிட்டே போகுது. அதனால் நீங்கள் 3 பேரும் ஒற்றுமையாக இந்த ராஜ்யத்தை நடத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு கழுகு சொன்ன உடனே அதுக்கு கழுகுடைய 2வது மகனான காகம், அன்பான தந்தையாரே, நீங்கள் ஆசைப்படுறது ஒன்றும் தப்பில்லை. ஆனால் நாங்கள் 3 பேருமே வெவ்வேறு குணம் படைத்தவங்க. எங்களால் நிச்சயமாக ஒற்றுமையாக இந்த ராஜ்யத்தை நடத்த முடியாது. ஆம் தந்தையே, நாங்கள் 3 பேருமே வெவ்வேறு குணம் படைச்சவங்க. நிச்சயமாக எங்களால் ஒற்றுமையாக இருக்கவே முடியாது அப்படின்னு 3 காகங்களும் கழுகு கிட்ட சொல்லி அதனுடைய மறுப்பை தெரிவித்தது. காகங்களுடைய சொல்ல கேட்ட கழுகு கொஞ்ச நாள்லே மரண படுக்கையில் படுத்தது. கழுகுக்கு உடல்நிலை சரியில்லாததை கேள்விப்பட்ட ஆலமரம் அங்கிருந்த பறவைங்க கிட்ட காகங்களை தன்னை வந்து சந்திக்க சொல்லி தூது அனுப்பியது. காகங்களும் ஆலமரத்துடைய விருப்பத்துக்கு இணங்க ஆலமரத்தை சந்திக்க வந்தாங்க. வாருங்கள் என்னுடைய அன்பான பிள்ளைகளை, உங்களை நான் சிறு வயதில் பார்த்தது. அதன் பிறகு இப்போதான் உங்களை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு ஆலமரம் காகங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சது. ஆலமரமே, நீங்கள் எங்களை பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். என்ன விஷயம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் கேட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு கடைசி காகம் சொன்னது. அதுக்கு ஆலமரம், அன்பான கடைசி மகனே, நான் உன்னுடைய தந்தையுடைய சட்ட ஆலோசகர். அவருக்கு உடல்நிலை சரியில்லாததுனால அவருக்கு பிறகு இந்த ராஜாங்கத்தை பார்த்துக்கிற உரிமை எனக்கு உண்டு. அதனால் உங்கள் 3 பேரில் ஒருத்தரை நான் அரசராக தேர்ந்தெடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்கள் 3வருக்கும் நான் போட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆலமரமே, நீங்கள் கூறியது சரியான கூற்று. நாங்கள் 3 பேரும் இணைஞ்சு இந்த ராஜாங்கத்தை பார்த்துக்கிறத விட எங்களில் சிறந்த ஒருத்தர் பார்த்துக்கிறது ரொம்பவே மேலான விஷயம். இதை நாங்கள் பலமுறை தந்தைக்கிட்ட உரைச்சி பார்த்தோம். ஆனால் அவரோ அதை மறுத்துட்டாரு. 3 பேரும் இணைஞ்சு தான் பார்க்கணுன்னு ஒரே பிடிவாதமாக இருந்தார். நாங்கள் என்ன செய்வது? நாங்களோ வெவ்வேறு குணம் படைத்தவர்கள். எங்களால் ஒற்றுமையாக இருக்க இயலாது. சரி சரி அன்பு பிள்ளைங்களா, நீங்கள் ஒருத்தராக இந்த போட்டியில் கலந்துக்குங்க. இதோ என் பக்கத்தில் 3 குச்சிகள் இருக்குது. அந்த 3 குச்சிகளையும் ஒருத்தராக தனியாக வந்து முதல்ல யார் உடைக்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஆலமரம் சொன்ன உடனே முதல் காகம் வந்து அந்த குச்சியை ஒரே நிமிஷத்துக்குள்ளே உடைச்சிருச்சு. 2வது காகம் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே உடைச்சிருச்சு. 3வது காகமும் அந்த குச்சியை உடைச்சிருச்சு. ஆலமரமே, தாங்கள் வைச்ச போட்டியானது சிறுபிள்ளை விளையாடுற விளையாட்டு போல இருந்தது. நாங்கள் பெரியவங்களாகிட்டோம். பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டியை வையுங்க அப்படின்னு சொல்லி அந்த காகங்கள் ஆலமரத்தை பார்த்து சிரிச்சது. அதுக்கு அந்த ஆலமரம் பொறுமையா, அன்பான காகங்களே, இன்னைக்கு நடந்த போட்டியில் 3 பேருமே முதலிடத்தில் வகிக்கிறீங்க. சரி, நாளைக்கு உள்ள போட்டியில் யார் அடுத்த முதலிடத்தில் வகிக்கிறீங்கன்னு அப்படின்னு ஆலமரம் சொன்ன உடனே 3 காகங்கள் அதனுடைய வீட்டுக்கு போச்சு. மறுநாள் காலையில் மறுபடியும் போட்டிக்கு ஆலமரத்தை நோக்கி காகங்கள் பறந்து வந்தது. ஆலமரமே, இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே சரியான நேரத்துக்கு வந்துட்டோம். சரி, என்ன போட்டின்னு சொல்லுங்க. அன்பான காகங்களே, என் பக்கத்தில் 2 குச்சிகள் இருக்குது. அதை நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து அந்த 2 குச்சிகளையும் ஒரே நேரத்தில் உடைக்கணும். அதுதான் இன்னைக்கான போட்டி அப்படின்னு ஆலமரம் சொன்ன உடனே 3 காகங்களும் ஒருத்தராக வந்து அந்த 2 குச்சிகளை உடைக்க ஆரம்பித்தாங்க. முதல்ல உடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் உடனே அதையும் உடைச்சி முடிச்சிட்டாங்க. அருமையோ அருமை காகங்களே, இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க. போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே காகங்கள் அதனுடைய வீட்டுக்கு கிளம்புச்சு. மறுநாள் காலையில் சூரியன் விடிஞ்ச உடனே காகங்கள் ஆலமரத்தாண்ட வந்தது. அன்பான காகங்களே, இன்று தான் கடைசி நாள் போட்டி. நீங்கள் இதில் சிறப்பாக செயல்படணும். யார் சிறப்பாக செயல்படுறாங்களோ அவங்க தான் அடுத்த அரசர் அப்படின்னு பேசிய ஆலமரம் அந்த காகங்களுக்கு போட்டியோடைய விடுமுறையை சொல்லிச்சு. அன்பான காகங்களே, என் பக்கத்தில் இருக்க விறகு கட்டை யார் முதலில் தன்னுடைய கையால் உடைக்கிறீங்களோ அவங்க தான் அடுத்த அரசர்னு சொல்லிச்சு. அதை கேட்ட உடனே முதல் காகமும் 2வது காகமும் 3வது காகமும் 3 காகங்களும் பலமுறை முயற்சி பண்ணியும் யாராலையும் அந்த விறகை ஒரே முயற்சியில் உடைக்க முடியும். அதுக்கு ஆலமரம் காகங்களை பார்த்து, அன்பான காகங்களே, நீங்கள் இப்போது ஒரு விஷயத்த புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஒவ்வொரு கட்டையாக கொடுக்கும்போது நீங்கள் அதை உடைச்சிங்க. ஆனால் மொத்த கட்டையும் கொடுக்கும்போது உங்களால் ஒரே முயற்சியில் உடைக்க முடியல. இது போல தான் ஒற்றுமை. உங்களில் யாராவது ஒருத்தர் ஆட்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக சதிகாரனால உங்களுக்கு பல பிரச்சனை ஏற்படும். அதுவே நீங்கள் 3 பேர் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த ஆட்சியை நடத்துனீங்கன்னா உங்களுடைய இனமும் நல்லா இருக்கும், உங்களுடைய ஆட்சியும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆலமரம் சொன்ன உடனே அதுக்கு காகங்கள், மதிப்பிற்குரிய ஆலமரமே, தாங்கள் சொன்ன கூற்று சரியானதே. நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் ஒற்றுமையாக 3வரும் ஆட்சி செய்கிறோம்.
சொல்கிறோம். அப்படி கூறிய காகங்கள் அன்னிலிருந்து தினமும் பறவைகளுக்காக மூவரும் ஒற்றுமையாக சேர்ந்து அந்த ராஜ்யத்தை நடத்த ஆரம்பித்தாங்க. பறவைகளும் காகங்களுடைய ஆட்சியால் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. காகங்களுடைய ஆட்சி திறமையை பார்த்த கழுகுக்கு கூடிய சீக்கிரமே உடல்நிலை சரியானது. அதன் பிறகு கழுகானது ஆலமரத்துக்கிட்ட போய் நன்றி சொன்னது.